அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேசிய இயக்கத்தை நம்ம ஒரு தொடராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 முக்கியமான சங்கங்களை பார்க்க போகிறோம். ஒன்று சென்னை வாசிகள் சங்கம், 2வது சென்னை மகாஜன சபை. இந்த 2 அமைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சங்கத்தை பற்றி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, 10ஆம் வகுப்பில் இருக்குது, 12ஆம் வகுப்பில் இருக்குது, அதே மாதிரி பழைய 12ஆம் வகுப்பில் இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம். என்ன ஒரு 10 நிமிஷம் வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னாவே போதும், நீங்கள் படிக்க வேண்டிய தேவையில்லை. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போதைக்கு நம்ம வகுப்புக்கு போகலாம். ஆக்சுவலாக இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ உருவாக்கப்படுதுங்க? 1885 உருவாக்கப்படுது. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பு இந்தியாவில் சில அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. என்னென்ன அமைப்புகள் அப்படின்னு பார்த்தா, முதல்ல உருவாக்கப்பட்ட அமைப்பு சென்னை வாசிகள் சங்கம் 1852 உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது கிழக்கிந்திய அமைப்பு 1866, பூனா சர்வஜனிக் சபை 1870, சென்னை மகாஜன சபை 1884, பம்பாய் மாகாண சங்கம் 1885. இந்த மாதிரி சில முக்கியமான அமைப்புகளை ஆரம்பத்தில் உருவாக்கியிருக்காங்க. அந்த அமைப்புகளிலிருந்து கிடைத்த அனுபவத்தை வச்சு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் சென்னை வாசிகள் சங்கம் தான் காலத்தால் முற்பட்ட அமைப்பு. அதாவது எல்லாத்துக்கும் முப்பாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அமைப்பு தான் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சென்னை வாசிகள் சங்கம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1852 உருவாக்கப்பட்டது. குறிப்பாக 1852 பிப்ரவரி 26 உருவாக்கியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கஜிலு லட்சுமி நரசு, சீனிவாசனார் இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, இது வணிகர்களின் கூட்டமைப்பு. ஏகப்பட்ட வணிகர்கள் தான் இந்த அமைப்பில் உறுப்பினராக இருந்திருக்காங்க. இந்த அமைப்பை எதுக்காக உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்தியர்களுடைய கருத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து வெளியே சொல்ல ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக இந்த அமைப்புக்குன்னு சொல்லி சில நோக்கங்கள் இருக்குதுங்க. என்னென்ன நோக்கங்கள் அப்படின்னு பாருங்களேன். தனிப்பட்ட விருப்பத்தை காட்டிலும் பொதுமக்களின் தேவையை அறிந்து அனைவருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சுருந்துருக்கு. குறிப்பாக இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனவே உறுப்பினர்களுடைய நலனை முன்னெடுப்பது. அந்த காலத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அதிகமான வரி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது. அதே மாதிரி ஆங்கில அரசு என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா, நிறைய மக்களை கிறிஸ்தவ மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தது. கன்வெர்ட் பண்ணுறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அதை எதிர்த்தும் இவங்க நின்றுருக்காங்க. குறிப்பாக மக்களுடைய நிலை, மக்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத நோக்கி அரசை திருப்பணும் அப்படிங்கிற முயற்சியை இவங்க முன்னெடுத்திருக்காங்க. இந்த அமைப்பின் செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம 2ஆக பார்க்கலாங்க. முதல் செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தா, விவசாயிகளுக்காக போராடியிருக்காங்க. 2வது செயல்பாடு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியா விட்டு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக போராடியிருக்காங்க. இந்த 2ஐயும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல விவசாயிகளின் போராட்டம். விவசாயிகளுக்காக ஏன் போராடணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவங்க காலத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயிகளை துன்புறுத்தி வரியை வசூல் பண்ணுறாங்க. இதற்கு ஒரு சட்டம் இருக்குதுங்க, சித்திரவாதை சட்டம் அப்படிங்கிற சட்டம். இந்த சித்திரவாதை சட்டம் எதுக்கு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒருத்தங்க வரியை கட்டலை அப்படின்னா அவனை சித்திரவதை பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த சட்டம். இந்த அமைப்பு அதற்கு எதிராக போராடுது. இந்த அமைப்புடைய முயற்சியால் சித்திரவதை ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையம் அமைக்கப்படுது. அந்த ஆணையம் பல்வேறு இடங்களில் போய் ஆய்வு பண்ணுறாங்க. அடுத்தது அந்த ஆணையத்துடைய பரிந்துரையை பேஸ் பண்ணி இந்த சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டங்க சித்திரவதை சட்டம். இதை பார்த்துக்கோங்க. இதை ஒழிக்கவும் சென்னை வாசிகள் சங்கம் ரொம்ப போராடி இருக்காங்க. அடுத்தது கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான போராட்டம். கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக போராடி இருக்காங்க. குறிப்பாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு மனுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனுவை எங்கே போட்டிருக்காங்க? இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு அமைச்சிருக்காங்க. எப்போ அமைச்சிருக்காங்கன்னா 1852 டிசம்பரில் அமைச்சிருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரயத்து வாரி முறை, ஜமீன்தாரி முறை போன்ற முறைகளை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்கு. அதனால் இந்திய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த முறையை ரத்து பண்ணணும், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை நீக்கம் பண்ணணும், இங்கிலாந்து மகாராணியுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இந்தியா வரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு அமைச்சிருக்காங்க. இந்த மனு, அதாவது 1852 டிசம்பரில் அனுப்பப்பட்ட மனு 1853 மார்ச் மாதம் அப்போ தான் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுது, டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவங்க சொல்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒருத்தரை இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. யார் வராங்கன்னு பார்த்தா, இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் H.T. செய்மூர் வராருங்க. எப்போ வராருன்னா அக்டோபர் 1853 சென்னைக்கு வராரு. சென்னைக்கு குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி போன்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அங்கே ஆய்வு பண்ணுறாரு. இவங்க சொல்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு ஆய்வு பண்ணிவிட்டு இங்கிலாந்து போகிறாப்புல. ஆனால் இங்கிலாந்து போனாலும் எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. இங்கிலாந்து அரசு 1853 பட்டய சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை போடுறாங்க. அந்த சட்டத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் ஆட்சியை தொடரலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாங்க.
ஸோ இதை பார்த்த அமைப்பு திரும்பவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறாங்க. எப்போ அனுப்புகிறாங்கன்னா 2வது கோரிக்கை அனுப்புகிறாங்க. இந்தியாவில் கம்பெனி ஆட்சி ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு 14,000 நபர்கள், எத்தனை பேர்னு பார்த்துக்கோங்க, 14,000 நபர்கள் கையெழுத்து போடுறாங்க. அந்த மனுவை இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுக்கு 2வது அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலாந்து மகாராணியின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்தியா வரணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த அமைப்பு இவ்வளோதான் பண்ணாங்களான்னா அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. பாவம், ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு இல்லையா. 1866 இந்த அமைப்பு உருவாக்கிய லட்சுமி நரசு அவர் வந்து இறந்து போகிறாப்புல. அதற்கு பிறகு இந்த அமைப்பு அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படலை. 1881 வரைக்கும் இருந்திருக்கு. 1881க்கு பிறகு இந்த அமைப்பு முற்றிலுமே போயிடுச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது 2வது சங்கம், சென்னை மகாஜன சங்கம். எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா மே 16, 1884 உருவாக்கப்பட்டது. யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரியார், அனந்தா சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி எல்லாமே சேர்ந்து தான் இந்த அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இந்த அமைப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு. தெளிவாக எங்களுடைய இலக்கு இதுதான் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த அமைப்பை பற்றி சொல்லணுன்னா முதலாம் தலைமுறையை சார்ந்த தேசியவாதிகளுக்கு ஒரு பயிற்சி களமாக இருந்திருக்கு. இவங்க இங்கே தான் ட்ரைனிங் எடுத்திருக்காங்களாம். அரசியலில் எப்படி குதிக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. இந்த அமைப்பின் முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தா பி ரங்கையா. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. முதல் தலைவர் பி ரங்கையா, முதல் செயலாளர் பி அனந்தா சார்லோ. இந்த அமைப்பு எங்கே இயங்கிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தா சென்னையில் அண்ணா சாலையில் இருக்கிற இந்து பத்திரிகை அலுவலகம், அங்கேருந்து தான் இது இயங்கிட்டு இருந்திருக்கு. இந்த அமைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்களும் சேம் அதே நோக்கம்தான். மாகாணத்தில் பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய மக்களிடையே பொது பிரச்சனை குறித்த விழிப்புணர்வை உருவாக்கி அதன் மூலம் ஒருமித்த கருத்தை உருவாக்கி அதை ஆங்கில கவர்மெண்ட்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத நோக்கமாக இருந்திருக்கு. அடுத்தது இந்த அமைப்பின் செயல்பாடுகளை பார்ப்போம். செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் 1895 டிசம்பரில் அப்போ இருந்த இந்திய அரச பிரதிநிதி எல்ஜின் பிரபு அப்படிங்கிறவர் சென்னைக்கு வந்திருக்காரு. யாருங்க? எல்ஜின் பிரபு வந்திருக்காரு. அவங்களுக்கு இவங்க வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஐயா வாங்கன்னு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அரச பிரதிநிதி வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன், நான்லாம் கலந்துக்க முடியாது போயா அப்படிங்கிற மாதிரிலாம் மறுத்துட்டாராமா. அடுத்தது 1920 முதல் இது இந்திய தேசிய காங்கிரஸோட இணைந்து செயல்படுது. நல்லா கவனிங்க, இந்திய தேசிய காங்கிரஸோட ஜாயிண்ட் ஆகலை, ஆனால் இந்த அமைப்பு இருந்திருக்குது. 1920 முதல் இந்திய தேசிய காங்கிரஸோட இணைந்து செயல்பட்டு இருந்திருக்கு. 1930 ஏப்ரல் 22 உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடந்திருக்கும். அந்த போராட்டத்தின் போது ஜார்ஜ் டவுன், யானை கவுனி, சென்னை உயர்நீதிமன்றம், கடற்கரை போன்ற பகுதிகளெல்லாம் இவங்க தான் தலைமையேற்று நடத்தியிருக்காங்க. நல்லா கவனிங்க, காங்கிரஸ் நடத்தலை, காங்கிரஸும் நடத்தியிருக்காங்க பட் வேறு பகுதி, பட் இவங்களும் நடத்தியிருக்காங்க பாருங்கள் இந்த ஏரியாவில். இப்போ வந்து இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை விசாரிக்க 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தா TR ராமச்சந்திர ஐயர். 3 பேர் கொண்ட குழு, நீதிபதிகள் குழு அமைக்கப்பட்டிருக்கு. அமைச்சிட்டு விசாரித்து அதை பற்றி அறிக்கையை அரசிட்ட கொடுத்துருக்காங்க. ஆங்கில அரசு காங்கிரஸ் கட்சிக்கு தடை விதித்த போது இந்த சென்னை மகாஜன சபை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொருட்காட்சி, கண்காட்சி, இந்திய காதி கண்காட்சி, சுதேச பொருட்கள் கண்காட்சி போன்றவற்றை நடத்தி அதன் மூலம் மக்கள் மனசில் வந்து தேசப்பற்ற உருவாக்கியிருக்காங்க. 1896 அக்டோபர் 24 மகாத்மா காந்தியடிகள் இந்த அமைப்பில் வந்து பேசியிருக்காருங்க. அதுவே இந்த அமைப்பின் பொன்விழா கொண்டாட்டத்தில் ஜவஹர்லால் நேரு வந்து கலந்துக்கிட்டு வந்திருக்காரு. அடுத்தது இந்த அமைப்பின் கோரிக்கைகளை மட்டும் பார்ப்போம். குடிமைப்பணிக்கான தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும். லண்டனில் இந்திய கவுன்சில்னு ஒன்று இருந்தது, அதை வந்து மூடணும். இராணுவ செலவு, குடிமையில் செலவு, நிர்வாக செலவெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. இந்த கோரிக்கைகள் பிறகு பார்த்தா இந்திய தேசிய காங்கிரஸுடைய கோரிக்கையாக மாறிடுச்சு. இந்த அமைப்பு வந்து எப்படி செயலிழந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 உருவாக்கப்படுதுங்க. அப்போ இந்த அமைப்பின் முக்கியமான தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸில் போய் இணைகிறாங்க. இந்த அமைப்பையும் இணைச்சிட்டாங்க. ஸோ அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கெல்லாம் இது வந்து செயல்படலை. ஸோ இந்த வீடியோவில் 2 முக்கியமான அமைப்புகளை பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவாக்கப்படுது, அதற்கான காரணங்கள் என்ன, இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஒரு தனி செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை வந்து போட்டு விட்ருங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.